So welcome back to our channel Kritika Energy SN. So நம்மளோட சேனல்ல ரொம்ப முக்கியமான BT-BRT 2023 ஓட கேஸ் அப்டேட் 2/7/2024 இன்னைக்கு உள்ளது. A very good morning to all our viewers and subscribers. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த டிஆர்பி ரிலேட்டட் கைடன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா BT-BRT இதோட கேஸ் டீடைல்ஸ் ஹிஸ்டரி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனல் டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோங்க. அதுக்கு அடுத்து அதுல ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல கொடுத்தவங்களா இருக்கட்டும் இல்லாதவங்களா இருக்கட்டும் ஃபைனல் கீல அக்செப்டன்ஸ் இல்லாதவங்க, அதாவது 2-3 கொஸ்டினுக்கு கொடுக்க கூடாது, 2-3 கொஸ்டினுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ்க்கு மார்க் கொடுக்க கூடாது, ஸ்டார் கொஸ்டின் இருக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டது நிறைய பேர். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஆள்ல ஆரம்பிச்சு 40-50 மெம்பர்ஸ் கேஸ் இன்னும் சென்னையில இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40-50 கேசஸ் மதுரையில், அதாவது கேசஸ் நிறைய கிடையாது, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட் என்ன எப்போ வரும், ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், மதுரை அண்ட் சென்னையோட கேசஸ் வந்து டிஸ்போஸ்டா, ரெண்டுமே டிஸ்போஸ்டா, அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டிஆர்பியோட அஃபிடவிட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க அஃபிடவிட் வந்து கிட்டத்தட்ட 15 பேஜஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்ததற்கு அதுக்கும் தொடர்புடைய இல்ல ஆன்சர் கீஸ்க்கு தொடர்புடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஆன்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இதுல நோ இன்டர்ஃபியர் அப்படிங்கிறது, நம்ம கோர்ட்டோ இல்ல டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே தலையிட முடியாது. அதாவது டிஆர்பி சேர்மனோ அடுத்து டிஆர்பி சம்பந்தப்பட்டவங்களோ இந்த கேஸ்ல வந்து தலையிட முடியாது. கேஸ் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கொடுத்த அந்த கீ ஆன்சர்ஸ்ல தலையிட முடியாது. அதே மாதிரி எந்த ஜட்ஜ், அதாவது கோர்ட் மூலியமா இந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் கீழே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, நோ ஜட்ஜ், அதாவது நோ இன் கோர்ட் வில் இன்டர்ஃபியர், அதாவது இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோட முடிவுல நோடல் ஏஜென்சியோ இல்ல இவங்களோ ஜட்ஜஸோ இன்டர்ஃபியர் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்க இந்த முக்கியமான ஒரு 3 பாயிண்ட்டை வந்து டிஆர்பி அஃபிடவிட்ல இருந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க அதை சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 40,000 பேர் எழுதுனதுல இங்கிலீஷை மெயினா கொண்டு வராங்க நிறைய கேசஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்கிலீஷை வச்சே சொல்லணும் அப்படின்னா 11,000 அப்ளை பண்ணி 10,000 எழுதுனாங்க. டென்டேட்டிவா ஏ சீரீஸ் மட்டும் ஆன்சர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு டைம் இவ்வளோலேருந்து இவ்வளோ கொடுத்துருந்தோம். எந்த தனிப்பட்ட கைடும் இது அக்செப்ட் பண்ணல, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை தான் அக்செப்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதுல என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து 150 கொஸ்டின்ஸ்க்கு 91 கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. 150ல 91 கொஸ்டின்ஸுக்கு அப்ஜெக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் நாங்க. அந்த அப்ஜெக்ஷன்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் முன்னாடி கொண்டு போகும்போது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டென்டேட்டிவ் கீலேருந்து 29 ஆன்சரை மாத்துறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டென்டேட்டிவ் கீழே கொடுத்துருந்ததுலேருந்து 29 ஆன்சரை மாத்துறாங்க. அதுல வந்து 5 ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஏ கிடையாது, டின்னு மாத்துறாங்க. அதாவது மல்டிபிள் சாய்ஸோ ஸ்டார் கொஸ்டினோ கிடையாது. அந்த 5 கொஸ்டினுக்கு ஏக்கு பதிலாக டி மாத்திருக்காங்க, சிக்கு பதிலாக டி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டா ஆன்சர் சேஞ்ச் பண்ணது 5 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இந்த 24 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 13, அதுக்கப்புறம் 12ன்னு கொடுக்குறாங்க. 11 and 12 அப்ப மோர் தென் 1 ஆன்சர் இருக்கிறது. 11 கொஸ்டின்ஸ்க்கு மோர் தென் 1 ஆன்சர் இருக்கு. 13 கொஸ்டின்ஸ் மார்க்டு ஸ்டார், 13 கொஸ்டின் வந்து மார்க்கெட் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நாங்க இது பண்ணிருக்கோம். மொத்தமா எத்தனை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யூனிவர்சிட்டி அண்ட் லெக்சரர்ஸ், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ், இவங்க எல்லாரையும் தான் நாங்க கிட்டத்தட்ட 72 பேரை வந்து நாங்க ரெக்ரூட் பண்ணி இதுக்காக கூப்பிட்டுருக்கோம்.
அண்ட் இங்கிலீஷ்க்கு பொறுத்த வரைக்கும் 8 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து இதுல வந்து இந்த கீ ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல 8/2 அதாவது பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி 2022 அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறதே கோட் பண்ணியிருக்காங்க. நோ சேஞ்ச் இன் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்சர். எந்த சேஞ்சையும் யாருமே நோடல் ஏஜென்சியோ நம்மளோட டிஆர்பி போர்டோ பண்ண முடியாது. சாரி, நோடல் ஏஜென்சியோ ஒரு கோர்ட்டோ நம்மளோட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் டீம்ல பண்ண முடியாது. இனிமே ஒரு சப்ஜெக்ட் டீம் வந்து இது பண்ணி தான் பண்ண முடியும். இதுல இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 1097 8ஆம் தேதி 9ஆம் மாசம் 2016 புளோரன்ஸ் மேரி அப்படிங்கிறவங்களோட கேஸோட ரெஃபரன்ஸையுமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் கேனாட் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ட் கோர்ட் கேனாட் இன்டர்ஃபியர் இன் த எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா என்னன்னா, அடுத்து நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சியோட தான் நடக்குது. இதுல இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு எந்த பாதிப்பும் வரல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், தப்பான கொஸ்டின்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். எரர் வந்து எந்த ஏஜென்சியில நடந்தாலும் எந்த இடத்துலயுமே எரர் வந்து டைப்போகிராபிக்கல் எரர் இல்ல காமன் எரர்ஸ் வந்து இதாதான் இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து சம் பெட்டிஷனர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீச் ஆஃப் கட் ஆஃப் மார்க். ஸோ சில பெட்டிஷனர்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்கு கிட்டவே வரல. அவங்க வந்து எந்த வகையிலுமே பாதிப்பு அடைய மாட்டாங்க. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஸ்டார் மார்க்கை டெலீட் பண்ணாலும் 120க்கு 150க்கு எடுத்த மார்க் தான் அப்படியே வரப்போகுது. 25 கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் மார்க் கொடுத்துருக்கும் போது அந்த 25 மார்க்கை டெலீட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே தான் மாறும், மெரிட் லிஸ்ட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். இது வந்து நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் கிடையாது. அதனால கிரேஸ் மார்க் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் மார்க் அண்ட் கிரேஸ் மார்க் சிஸ்டம் ஃபாலோட் பை ஆல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற பாயிண்டையும் சொல்லிருக்காங்க. இந்தியா முழுக்க எல்லா ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியுமே அதாவது டிஆர்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியா இருக்கட்டும் இல்ல மற்ற போர்டோட டிஆர்பியா இருக்கட்டும் எல்லாருமே தவறான கொஸ்டின்ஸ்க்கு எரர்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான பாயிண்டா இதுல சொல்றது, ஸ்டார் மார்க்கால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ சென்னை கேஸ் வந்து என்னதுன்னா, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த இதுல சொல்றாங்க, ஃபில்ட்ரேஷன் 1000 பேர்ல இருந்து 100 பேர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல டிஆர்பி இருக்கிறதுனால பெஸ்ட்டா தான் எடுக்க முடியும். இதுல வந்து ஒரு சில பேர் பாதிப்படைகிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை வந்து நம்ம இதுல பார்க்க முடியுது. இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான கன்க்ளூஷன்ஸ்க்குலாம் வர முடியும் அப்படிங்கும்போது திரும்பவும் நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன். இதுல வந்து நீங்க சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு ஆதரவாவே போடுறீங்க மேடம், இல்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்காது அப்படிங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி பர்சனல் ஒப்பீனியன் ஆர் பர்சனல் விஷ் ஆன் திஸ். ஸோ எதுவா இருந்தாலுமே ஒரு ஆஸ்பிரண்டா இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்த கேஸ் ஒருத்தருக்கு சாதகமா இவங்களுக்கு சாதகமா முடியணும், இல்ல இவங்களுக்கு சாதகம் யூஸ்வலா முடியணும். ஒண்ணு ஒரு பேட்சுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா அடுத்த எக்ஸாம் அடுத்த இதை நோக்கி அடுத்தவங்க போகணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத, ஸோ அப்பாயின்மெண்ட்டும் நமக்கு டிலே ஆகாம கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விஷயமே. எதுவா இருந்தாலுமே ஃபேக்ட் இருக்கும்போது நமக்கு அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் இந்த சென்னை கேஸோட டிஸ்போஸ்டு ஹிஸ்டரியை வச்சு மதுரை கேஸ்ல ஸ்டே வெக்கேட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, சென்னையில கேஸ் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா வழக்குகளும் முடித்து வைப்பு அப்படின்னு தான் நியூஸ் சொல்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி ஒரு சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஜட்ஜ் வந்து அதை ரெஃபர் பண்ணி நம்ம அடுத்து மதுரையிலுமே இந்த மாதிரியான கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க
ரெஃபர் பண்ணி கொட்டேஷன் பண்ணி காட்டி, அப்ப இப்போதைக்கு ஸ்டே அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்டு அப்படின்னு தான், ஸ்டே வெக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது அடுத்த ஹியரிங் வரும்போது சென்னையிலையும் வந்து டிஸ்போஸ் பண்ண மாதிரி மதுரையிலையும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப இவங்க இவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா, இத்தனை கேஸ் ரெஃபரன்ஸ். நம்ம சேனல்ல நம்ம அடிக்கடி சொல்லுவோம், யார் கேட்டாலுமே அதை தான் சொல்லுவேன். ஸோ ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கேஸ் எப்படி இருக்கு, எதுக்கு ஃபேக்ட் இருக்கு, எது நியாயம், அதுக்கு அப்பாற்பட்டு அந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன், ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை காட்டும் போது அதற்கு சிமிலர் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகணும், அதை மறுக்க முடியாது. ஸோ ஒருத்தர் கொடுத்த ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வச்சு அவங்க கோர்ட்ல வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு இடத்துல ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சு, அடுத்த இடத்துலயும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ 100% சிவி போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸ்க்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மையானது. இருந்தாலும் இது வந்து திரும்பவும் நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு மேடம் நீங்க உங்களுக்காக சொல்றீங்க அப்படிங்கிறது கிடையாது. சில இடத்துல டெட்டு ஒரு 3 கேஸஸ் சொல்றாங்க. ஸோ என்னன்னா டெட்டு ப்ரமோஷன் கேஸ், டெட்டு இருந்தாதான் ப்ரமோஷனே கிடைக்கும் அப்படிங்கும்போது டெட்டுக்கான இம்பார்ட்டன்ஸான ஒரு கேஸ். அடுத்து டெட்டோட மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க, டெட்டோட பாசிங் ஏஜ் இதுக்கு கொடுக்காதீங்க, இயருக்கு கொடுக்காதீங்கன்னு ஒரு கேஸும், GO 149 சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸும், 3 கேசஸ் வந்து இருக்கு. இந்த நியமன தேர்வுக்கு அதாவது நியமன தேர்வால இந்த கேஸ் இல்லாம இது பொதுவான டெட்டு அண்ட் நியமன தேர்வுக்கு முன்னாடி இப்ப பார்த்த கேஸ் எல்லாம் தேர்வுக்கு அப்புறம் கீ ஆன்சர்ஸை வச்சு வந்தது. இந்த நியமன தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறதுலும் இந்த கேசஸ் இருக்கு. ஆனால் இது வந்து நமக்கு வந்து எந்த அளவுல வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆர் கோயிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப 20/7/2024 வரைக்குமே பிடிஎஸ் கவுன்சிலிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அந்த நியர்பைல விட்டு அதுக்கப்புறம் உடனே கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஐடியால நான் சொல்றேன். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1:1.25 அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு 5 பேர்ல 4 பேருக்கு ஒரு மீதி ஒரு ஆளுக்கான வாய்ப்பு அப்படிங்கும்போது ஜென்ரல் டர்ன்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ கம்யூனல் டர்ன்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் கொஞ்சம் பாதிக்க அடைவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் ஆகஸ்ட் வரப்போகுது. ஸோ ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் இருக்கு. ஸோ செகண்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுல சொல்லியிருக்க மாதிரி நமக்கு அரசு அளித்த இறுதி விடை குறிப்பு அனைத்தும் செல்லும், அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைப்பு. ஸோ என்ன இதுல முக்கியமான விஷயம், ஸோ இந்த கீ ஆன்சர் ரிலேட்டடா ஸ்டார் ஆன்சர், ஸ்டார் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ், இது சம்பந்தப்பட்ட போட்ட எல்லா இதுவுமே வந்து எல்லா கேசஸ்மே உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு முக்கியமா அடுத்து பார்க்க வேண்டியது இந்த 3 கேசஸ் தான். ஆனா இந்த கேஸ்க்கும் இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இதுக்கு அடுத்தடுத்து என்ன உங்களுக்கு வந்துன்னா ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இந்த கவுன்சிலிங் முடிகிற சமயத்துல அவங்க வெளியிடுவாங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனடியா வந்து அடுத்த கட்ட நகர்வை அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற தகவல். ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இதுல கேளுங்க. ஸோ இது ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா ஒரு எந்த வழக்குக்கும் அந்த வழக்குல ஏற்படுற ரெஃபரன்ஸும் கொட்டேஷன்ஸும் தான் ரொம்ப முக்கியமானதா பாக்குறாங்க. அதைதான் இதுலயும் எடுத்திருக்காங்க. 3 கேஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பியோட கேஸா இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியோட கேஸா இருக்கட்டும், இது 3யுமே தெளிவான முறையில அவங்க வந்து கோட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரன்ஸ் மேரியோடதா இருக்கட்டும், மகேஸ்வரனோட கேஸா இருக்கட்டும்,
ஸோ இதுக்கப்புறம் ஓஎம்ஆர் கொஸ்டின் கேட்டதுலயுமே நமக்கு ஒரு கைடன்ஸ் அதாவது கைடன்ஸ்னா ஒரு டைரக்ஷன் என்னன்னா, நீங்க ஓஎம்ஆர் கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, இனிமே வர எக்ஸாம்ல ஓஎம்ஆர் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில இருந்து இதே ஹேண்டில் பண்ற மேடம் மஞ்சுளா மேடம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இனிமே இன் ஃபியூச்சர் கேசஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து ஓஎம்ஆர் கொடுக்கறதுக்கான முன் ஏற்பாடுகளோட பரீட்சையை நடத்துங்கள். அப்ப இந்த ஓஎம்ஆர் கேட்டு போட்ட கேஸும் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓஎம்ஆர் கொடுக்க கூடாதுங்கிறது இல்லை, கண்டிப்பா ஓஎம்ஆர் கொடுக்கறது தான் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்டா இருக்க முடியும், ஒரு கரெக்டான முடிவா இருக்க முடியும். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் காலங்களில் இந்த பரீட்சை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஓஎம்ஆர் காப்பி கொடுக்கறதுக்கான முழு முன் ஏற்பாடுகளோட நடத்துங்கன்னு டிஎன்பிசிக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால டிஆர்பி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல மேக்சிமம் ஓஎம்ஆர் காப்பியோ இல்ல உங்களோட ஆஃப்டர் த எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஓஎம்ஆர் காப்பியை ரிலீஸ் பண்றதுக்கோ இல்ல கார்பன் காப்பி கொடுத்துறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப என்ன மேடம், இந்த இயர் வந்து நமக்கு கிடைக்காதா? அது நம்ம லெட்ஸி, அதாவது அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த 2 முக்கியமான ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன் தான் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எல்லா தேர்வுகள்லையும் என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வாங்குறாங்க, அதை வச்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கேஸ் இது டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துதான் அதை வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோ எக்ஸாம், இன்னொரு கேஸ் வந்து நோ எக்ஸாம் ஃபார் அப்பாயின்மெண்ட், நியமன தேர்வே இருக்கக்கூடாது, டெட் மார்க் டெட்டோட பாசிங் சீனியாரிட்டி வச்சு போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷமாவே 2013 நம்ம டெட்டுக்கு அப்புறம் நியமன தேர்வு வரும்னு சொன்னதுல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏன்னா இது வந்து அவங்க எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, 1000 பேர்ல இருந்து 100 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயத்துல டிஆர்பி இருக்கிறதுனால இந்த நியமன தேர்வுங்கிறது அவங்களுக்கு தேவையாக தான் இருக்கு. அந்த நியமன தேர்வை வச்சுதான் அவங்க அதை வந்து ஃபைனல் பண்ணி எடுக்க முடியும். அதனால அதோட அது அரசின் கொள்கை முடிவுல நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், இது இன்னைக்கு வந்து கேசஸ் ஆர் டிஸ்போஸ்ட் இன் சென்னை கோர்ட் இன் ஃபியூச்சர், அதாவது இன் ஃபியூச்சர்னா இன்னைக்கோ நாளைக்கோ நமக்கு வந்து மதுரையிலையும் கேசஸ் வந்து இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இதுல மாற்றம் ஏற்படும் போது அது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும், இல்ல மாற்றம் ஏற்படாத போது உடனடியா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ஸோ மேக்சிமம் வந்து நமக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. சிவி கேண்டிடேட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல சொல்றது. ஸோ இந்த பதிவு யாரையாவது புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொடுக்கப்பட்டது இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், நிறைய பேர் கேட்கறதுனால அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லப்பட்டது, வேற எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் கிடையாது அப்படின்றதே சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட மோட்டிவேஷன் அண்ட் அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்றது அண்ட் எலிவேட், ஸோ அவங்களுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போயிட்டு இருக்கு. யாராவது உங்களுக்கு இந்த எங்களோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஜிகே அண்ட் சைக்காலஜிக்கு தனி பேட்ச் இருக்கு. இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும் தனி பேட்ச் இருக்கு. டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கும். ஸோ டிஎன்டெட் பேப்பர் 1 and 2 பத்தியும் ரொம்ப முக்கியமான தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. டெட்ல பாஸ் பண்ணாதவங்க தயவு செய்து அதற்கான முயற்சி எடுத்து படிங்க. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் தள்ளி போகும்போது எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், டேஸை வேஸ்ட் பண்ண வேணாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமா அதை படிக்க ஆரம்பிச்சு டிஎன் டெட் முடிக்காம இருக்கவங்க, கிளியர் பண்ணாம இருக்கவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிருங்க. ஸோ டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் நமக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 2 டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. உங்களுக்கு இந்த பேட்ச்ல யாராவது ஜாயின் பண்ணிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் and share it and comment and share those who are seeking information related to this. Thank you for watching. Thank you, friends.